என்னடா இது இவ்வளவு பெரிய வாலிபர்கள் வந்துட்டாங்களா? ஐயோ இவனுங்களோட இதே தொந்தரவா போச்சு. நடு ராத்திரியில குடிச்சிட்டு வர வேண்டியது எதையாவது போட்டு இப்படியா குடிச்சிட்டு குமார போறீங்க? அதுக்குள்ள வந்துட்டானே வேலையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இது வேறயா? இவனோட இதே தொல்லையா போச்சு. தண்ணி எடுத்து ஊத்துமா. என்ன அதுங்களாட்டையும் ஏறிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணி கொடுக்குறீங்க. யாரா போய் சொல்றது? படிக்கலாம் தூக்கி ரோட்ல போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். ரொம்ப நேரமா பாருங்க. இந்தாங்க நல்லா வாண்டிங்க. என்ஜாய் 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 பண்ணுங்க. போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போடா. அங்க லைட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாள் தான் டைம். அப்புறம் அதுக்குள்ள காலி பண்ணிடணும். யாரு ஒன்னே வா. சும்மா கட்டி பார்க்காத. எலிஞ்சமலை ஊருக்கா கூட கிடைக்காது. ஏன்னா இது சோதனையா போச்சு. குடியார பசங்க. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? நாளைக்கு கண்டிப்பா காலி பண்ணி கொடுக்குறேன். நான் பாத்துக்கிறேன். சும்மா கேட்டுட்டு இருக்கானே அதுக்காக தான். நீ போ. ஆமா பாத்துக்கிறேன் உங்களை. டெய்லி சும்மா சொல்லிட்டு இருக்கேன். யோ கத்தாம உள்ள வந்து படுக்கறியா இல்ல பாய் தூக்கி வெளிய பேசவா? ஏன்பா 50,000 ரூபாய் பணம் கட்டினா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி வாங்கிட்டு போனியே, இப்படி ஒயின் ஷாப்ல ஊருக்கே ஊத்தி கொடுக்குற வேலை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊத்தி கொடுத்தாலும் அதுவும் கவர்மெண்ட் வேலை தான்மா. ஒரு பொண்ணுங்கன்னு பார்க்க போனா ரயில்வேல வேலை பார்க்குது, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குதுன்னு சொன்னாதானே நல்லா இருக்கும். எங்கே வேலை பார்க்குறது முக்கியம் இல்லை, எப்படி வேலை பார்க்குறங்கிறதா முக்கியம். இப்படி சொன்னா என்னத்துக்கு ஆறுது? சரி, பொண்ணு பார்க்குற வீட்டில் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குது என் பிள்ளைன்னு போய் சொல்ல முடியுமா? அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டுட்டு பாப்பா. வேணாம் பசங்களோட சாப்பிட்டுக்கிறேன். காலையில் போகிற தோற நைட்டு தான் ஐயா வீடு திரும்புவார். சேர்ந்த சேர்க்க அப்படி. இதெல்லாம் எங்கே திருந்த போகுது பட்டா தான் தெரியும். போயிட்டு வரேன்பா. சரிம்மா. சாரு, சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல விசேஷ பூஜை இருக்கு. நான் ஆத்துக்கு வர நாளை ஆயிடும். பார்த்து பத்திரமா இருந்து. சரிப்பா வரேன். என்ன என் மேலே கோவமா? நைட்டு பாத்து ஜன்னல் சாத்திட்டேன். அவளோட சுத்தி சுத்தி உங்க பெரிய நாசம் பண்ணிக்கிறேன். ஏன் மிட் நைட்டுக்கு மேல தினமும் அவளை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு தான் நீங்க போகணுமா? அவளுக்கு வீட்டுக்கு வேற வழி தெரியாதா? எல்லாம் போதையில் இருந்தாங்க. விட்டோன்னு வச்சுக்கோங்க, ரோட்லேயே போலீஸ் எல்லாம் விழுந்து கிடப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன பண்ண சொல்ற? அப்படிப்பட்டவாளை குடிக்காதீங்கன்னு சொல்லுங்களேன். கேக்குறாளான்னு பாப்போம். எங்க குடியை விடுங்கிறானா? என்ன மெசேஜா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எஸ்எம்எஸ் பண்ணுங்கிறான். இங்கே பார், அவங்க குடிப்பானே தவிர மற்றபடி நல்ல பசங்க. 4 மாதம் பின்னாடி சுற்றினதுக்கு அப்புறம் தானே நானே குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் ஓகே, ஆனா நீங்க குடிக்க மாட்டேன்னு அந்த பிரம்மாவே வந்து சாட்சி சொன்னாலும் எங்கப்பா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. மாமா எப்படி சம்மதி வைக்கிறது எனக்கு தெரியும். அதை பத்தி நீ கவலைப்படாத. அப்புறம் வர சண்டே எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பா நீ வர. ஐயோ நான் மாட்டேன்பா. அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. இல்ல சாரு, நீ வந்தா தானே உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சம்மதம் வாங்க முடியும். அப்பதானே நீ என் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒழுங்கா இருந்தேன்னா போதும். உங்களுக்காக நான் உங்க ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இடம் வந்தாச்சு, கிளம்புங்க. சண்டே கண்டிப்பா நீ வர. நான் வர மாட்டேன். கண்டிப்பா நீ வருவ.